रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் கேட்டறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு மாதங்களாக நபிகளார்க்குரிய எண்ணிக்கை என்கிற தலைப்பில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சில குறிப்பிட்ட நம்பரை எண்ணிக்கையை குறிப்பிட்டு அது சார்ந்த செய்திகளாக சொன்னதை நாம் தொகுத்து பல மார்க்க சட்டங்களையும் பல்வேறு தரப்பட்ட நபிமொழிகளையும் நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலிருந்து அடுத்த 4 வாரங்கள் வானவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஈமானினுடைய மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரமாக பார்க்கப்படுகிற மலக்குமார்கள் தொடர்பான அவர்களை நம்ப வேண்டிய அவசியம் என்ன என்பதும், அவர்களுடைய தோற்றங்கள், உருவ அமைப்புகள், அவர்களுடைய பண்புகள், குணாதிசயங்கள், அவர்களுக்கென்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகள், வேலை சுமைகள், இன்னும் அவர்களை பற்றிய தவறான முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கிற நம்பிக்கைகள் என்ன என்பதை பலதரப்பட்ட செய்திகளை இந்த வானவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஈமான் கொண்ட இறையச்சவாதிகள் பண்பை குறித்து சூரா பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இறையச்சவாதிகளுக்கு இது நல்லுபதேசமாக வழிகாட்டியாக இது இருக்கிறது. அல்லதீன யுக்மினூனல் கைப், அவர்கள் மறைவானதை நம்புவார்கள். இன்னும் அவர்கள் வேதங்களை, இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை நம்புவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பின்னால் பேசுகிறான். அப்ப ஈமான் கொண்டவர்கள்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால், கண்ணால இந்த விஷயத்தை பார்க்கலைன்னா கூட அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதை நம்புவார்கள். கண்ணால பார்த்தா எப்படி நம்புவாங்களோ அப்படி ஒரு நம்பிக்கையாக நம்புவார்கள். நம்ம கண்ணுக்கு ஒரு பொருள் கருப்பா தெரியுது, உலகமே சேர்ந்தது வெள்ளைன்னு சொன்னா கூட நம்ம மறுத்து பேசுவோம். என் கண்ணுக்கு அது கருப்பா தான் தெரியுது, அது கருப்பு தான். அப்ப கண்ணால பார்த்தா உலகமே சேர்ந்து மறுத்தால் கூட எப்படி அதில் நியாயம் கற்பிப்போமோ, உலகமெல்லாம் போய் தான் சொல்லுது, நான் தான் கரெக்டா சொல்றேன், நம்முடைய கண் சொல்வதற்கு எப்படி நாம் வக்காலத்து வாங்குவோமோ, ஈமான் சார்ந்து நபி அவர்கள் மறைவானது என்று குறிப்பிட்ட நிகழ்வுகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அப்படி ஏராளமான நம்பிக்கைகளை இஸ்லாம் மறைவானது, அதை நீங்க அறிவை கொண்டுலாம் சிந்திக்க முடியாது. தர்க்க ரீதியான வாதங்களை எல்லாம் கொண்டு அதை நீங்க பெரிய அளவில் நிரூபிச்சிட முடியாது. இஸ்லாம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இருக்குன்னு நம்பிடணும், அவ்வளவுதான். அப்படி என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால், ஜின்கள் என்ற ஒரு படைப்பை இஸ்லாம் நம்ப சொல்லுகிறது. அதே போன்று மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் அரிசி படைக்கப்பட்டது, தண்ணீர் படைக்கப்பட்டது, அல்லாஹ் இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்தான் என்ற அந்த படைப்பு ரீதியான காரியம் மறைவானது இல்லை, நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அல்லாஹ் சொல்லிதான் நமக்கு தெரியும். அதை அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியாது. அரிசி இருந்துச்சு அல்லது படைக்கப்பட்டது என்று நிரூபிக்க முடியுமான்னு கேட்ட முடியாது. ஜின்களை அது போன்றுதான். இப்ப ஜின்களை நம்புகிறோம், அரிசியை நம்புகிறோம். இதற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை, நரகத்தை மனித சமுதாயம் அடைய இருக்கிறது. அதை அறிவியலை கொண்டு நிரூபிக்க முடியாது. தத்துவ ரீதியாக நியாயப்படுத்தலாம். எப்படி நியாயப்படுத்தலாம்னா, இந்த உலகமே இறைவன் ஒரு சோதனைக்கு படைச்சிருக்கிறான், கெட்டவர்கள் எல்லாம் நல்லா வாழ்றாங்க, நல்லவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க,
அப்ப இறைவன்ட்ட ஒரு உலகம் இருக்கும், அங்க சொர்க்கம் போகிறது இருக்கு, நரகம் போறது இருக்குன்னு தத்துவ ரீதியாக நியாயப்படுத்தலாமே ஒழிய அறிவார்ந்த கருத்தால் அதை நியாயப்படுத்த முடியாது. அதெல்லாம் மறைவானது. கபர்ல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு இஸ்லாம் சொல்கிறது, அது மறைவானது. அது எந்த ஒரு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை கொண்டு நியாயப்படுத்த முடியாது. பாருங்க, இப்போ ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டார், கபரை தோண்டி பார்த்தா உள்ள அதிகமான நெருப்புகள் இருப்பதை பார்த்தோம். இல்லை, எந்த ஒரு உலகத்தில் இங்கே அப்படி நடக்காது, அப்படிலாம் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் இந்த நம்பிக்கைகள் யாவும் மறைவானது. வெளிப்படையா இது நடக்கும்னு இருந்தா அதை மறைவானது பட்டியலை சேர்க்க வேண்டியது இல்லை. அதை வெளிப்படையில கபருக்குள்ளதான் நெருப்பு இருக்குன்னு தெரியுது, அப்ப உண்மையில தண்டனை நடக்குன்னு தெரிஞ்சிருமா இல்லையா? அதே போன்று ஜின்கள் இன்ன பிற இஸ்லாம் சொன்ன நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கண்ணெதிரில் பார்த்துட்டு அதை மறைவானது பட்டியலில் சேர்க்க வேண்டாம். நம்ம எப்படி அமெரிக்கர்களை நம்புறோமோ, இன்ன பிற நிறம் உள்ளவர்கள் மொழிக்காரர்கள் எப்படி நம்புறோமோ, வானவர்கள் எப்படி நம்பிட்டு போயிடலாம். அப்ப வானவர்களை, ஜின்களை, இன்ன பிற நம்பிக்கைகளை இஸ்லாம் எப்படி நம்ப சொல்கிறது என்றால், இவர்களை உங்கள் அறிவால நீங்கள் தொட முடியாது, எட்ட முடியாத இடத்துலதான் இவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் இவர்கள் உண்டுன்னு சொன்னதனால் நீங்க நம்பிட்டு போங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இவர்கள் உண்டு என்று சொன்னதால் நீங்கள் நம்பி விட்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கைகளில் ஒரு நம்பிக்கை தான் வானவர்களை நம்ப வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த வானவர்களை நம்புறதுங்கிறது சும்மா கடந்து போற ஒரு நம்பிக்கை கிடையாது. இது எந்த அளவுக்கு முக்கியமான நம்பிக்கைனா, இஸ்லாம் ஒரு 6 அடிப்படை நம்பிக்கைகளை கொண்டு ஈமான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. 6 அடிப்படை நம்பிக்கை. இந்த 6 தான் நம்பிக்கைன்னு கேட்ட கிடையாது, 6 தாண்டி நிறைய இருக்கு. இந்த 6க்குள்ள ஜின்கள் கிடையாது. அப்ப ஜின்னை நம்பாம இருந்துட்டா அவர் காஃபிர் ஆயிருவார். ஜின்களை நம்பணும். ஷைத்தான் அந்த 6க்குள்ள உண்டா? கிடையாது. ஷைத்தானை நம்பணும். ஷைத்தான் ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு நம்பணும். அப்ப 6 நம்பிக்கைன்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, இது அடிப்படை, மற்றதெல்லாம் கிளைகள். இந்த 6 என்னது? அடிப்படையான நம்பிக்கைகள். இப்ப இஸ்லாமிய கடமைகள் நமக்கு தெரியும், 5 கடமைன்னு சொல்லுவோம். ஷஹாதத்தை மொழிவது, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்று சொல்லுவோம். 5 தான் கடமைன்னு கேட்டா கிடையாது. அதை தாண்டி நூற்றுக்கணக்கான கடமை இருக்கு. தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யணும், மனைவிக்கு கண்ணியம் காட்டணும், கணவனுக்கு பணிவிடைகளை செய்யணும், பிள்ளைகளை அரவணைக்கணும், அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். அண்டை வீட்டாருக்கான உரிமைகள், சொந்த பந்தங்களை அரவணைக்கணும், அப்படின்னு நிறைய இருக்கு. அப்ப ஏன் இந்த 5 சொல்லுதுன்னா, இந்த 5 அடிப்படையான ஒரு கடமை. அது மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு 6 அடிப்படையான நம்பிக்கைகளை நீங்க பார்த்தால், முதல் நம்பிக்கை இறை நம்பிக்கை. படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் நம்ம எல்லாரையும் இதுவரைக்கும் ஆக்கினா, இனி அழிப்பான், அவன் நினைச்சதை படைப்பான், நினைச்சதை அழிக்கக்கூடிய பேராற்றல் கொண்டவன் அப்படின்ற அந்த இறைவனை நம்புவதற்கு அடுத்தபடியாக வானவர்களை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் பேசுறான். இறை வேதங்கள் அதுக்கு பின்னாடி வருது, இறை தூதர்கள் அதுக்கு பின்னாடி வராங்க. அதற்கு பிறகு மறுமை நாளை பற்றி நம்பிக்கை இருக்கு, அதற்கு பிறகு விதியை பற்றி நம்பிக்கை இருக்கு. 2வது இடத்துல அல்லாஹ் எங்கேயுமே மாத்தவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல மாத்தி அல்லாவுக்கு அடுத்து வானவர்கள், அதாவது வேதங்களை, தூதர்களையும் சொல்லிட்டு பின்னாடி மலக்குமார்களை சொல்லணும்ல. பெரும்பான்மையான இடத்துல நீங்க பார்க்கலாம், அல்லாவின் நம்பிக்கைக்கு அடுத்தபடியான நம்பிக்கையாக அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால் வானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்கள் திருக்குரானில் பார்க்கலாம், சூரா பக்கரா என்கிற 2வது அத்தியாயம் 285வது வசனம். நம்ம இரவுக்கு தூங்க செல்லும் பொழுது இந்த வசனத்தை ஓதிவிட்டு தூங்க செல்லுங்கள் நாங்க ரசூலுல்லாஹ். தொழுகையில் அதிகமான நேரங்கள்ல இமாம்கள் ஓதக்கூடிய இந்த வசனத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமன ரசூல் என்கிற வசனம். அல்லாஹ் அதுல சொல்றான், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி. தன் இறைவனிடத்தில் இருந்து தனக்கு அருளப்பட்டதை இந்த தூதர் நம்புகிறார். ரசூல்லாவை பத்தி அல்லாஹ் இதுல பேசுறான். ஆரம்ப வார்த்தை யாரை பத்தி தான்? ரசூல்லாவை பத்தி. ரசூல்லா எதை நம்புறாருன்னா, அல்லாஹ் கிட்ட இருந்தா வேத வகை செய்தி வருதுன்னு அவர் நம்புறார். முதல்ல அவர் நம்பணும்ல. நம்ம குரான் தான், அது இறைவேதம் தான் நம்ம நம்புற மாதிரி முதல்ல யார் நம்பணும்? யாருக்கு இது அருளப்படுதோ அவர் நம்பணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி. தன்னுடைய இறைவனிடத்தில் இருந்து தான் தனக்கு வேத அறிவிப்பு வருகிறது என்று இந்த தூதர் நம்புகிறார். முதல்ல அவர் நம்பிட்டார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல் முஃமினூன், இறை நம்பிக்கை கொண்டவர்களும் நம்புகிறார்கள். குல்லுன், அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ரசூல்லா உட்பட ஏனைய இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதையெல்லாம் நம்புகிறார்கள் என்றால், ஆமன பில்லா, அல்லாஹ்வை நம்புகிறார்கள். ஓ மலாயிகா, வானவர்கள், ஓ மலாயிகத்திஹி, வானவர்களை நம்புகிறார்கள். ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புகிறார்கள். ஓ ருசூலிஹி, அவனுடைய தூதர்களை நம்புகிறார்கள். 6 நம்பிக்கைகள் அல்ல, இங்க 4 தான் சொல்றான். ஏன்னா இந்த வசனத்துக்கு 4 தான் அவசியம். அதனால தான் 4 பத்தி எல்லாம் பேசுறான். வஹி தொடர்பானது 4 தானே. அல்லாஹ் வஹியை கொடுக்கறான்,
வானவர் வகியை கொண்டு வராரு. அந்த வகி தான் வேதம். அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்படுது? தூதருக்கு. அந்த நாளை பத்தி மட்டும் பேசுறான். ஏன் மறுமையை பத்தி இங்க பேசல அப்படின்னா இது வகி தொடர்பானது இல்ல. ஏன் விதியை பத்தி பேசுறேன்னா அது வகி தொடர்பானது இல்ல. இந்த வசனம் வகியை பத்தி பேசப்படுவதனால வகிக்கு தொடர்புடையது நாள் தான். கொடுக்கிறவன் அல்லாஹ், கொண்டு வர்றது வானவர். எதை கொண்டு வராங்க? வேதத்தை கொண்டு வராங்க. யாருக்கு கொண்டு வராங்க? தூதர்மார்களுக்கு கொண்டு வராங்க. அந்த நாளை அல்லாஹ் பட்டியல் எடுக்கிறான். ஆமன பில்லா, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி. இந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், அவனுடைய வானவர்களை நம்புகிறார்கள், அவனுடைய வேதங்களை நம்புகிறார்கள், அவனுடைய தூதர்களை நம்புகிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ரசூலிஹி, தூதர்மார்களுக்கு மத்தியில் நாங்கள் எந்த விதமான பாகுபாடை காட்ட மாட்டோம் என்று நம்புகிறார்கள். வ காலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். குஃப்ரானக்க ரப்பனா வ இலைக்கல் மஸீர், இறைவா உன்னிடத்தில் நாங்கள் மன்னிப்பு தேடுகிறோம், நீயே எங்களுடைய எஜமானன். ரப்பனா என்ற வார்த்தைக்கு எங்களுடைய அதிபதி எஜமானன். வ இலைக்கல் மஸீர், உன் பக்கமே நாங்கள் மீளுகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை தொடர்பான ஈமானை வெளிப்படுத்துகிற ஒரு வாசகத்தை அல்லாஹ் இங்க சொல்லும்போது எதை சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வை நம்புவார்கள், அல்லாஹ்வுடைய வானவர்களை நம்புவார்கள், அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்புவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவார்கள். அவ தன்னுடைய நம்பிக்கைக்கு அடுத்தபடி எதை பத்தி பேசுறான்ல, வானவர்களை பற்றி பேசக்கூடிய வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு வசனத்தை இங்க பார்க்கலாம். திருக்குரானில் சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயம் 136வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, ஆமினு பில்லா வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்புங்கள். வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கப்லு, இந்த தூதருக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்புங்க, இவருக்கு முன்னால் உள்ள தூதர்மார்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்புங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதுல வானவரை பத்தி பேசல. ஆனா எங்க வானவரை பத்தி சொல்றான் அப்படின்னா, அடுத்த வார்த்தையில் ஆரம்பிக்கிறான், ஒமை யக்ஃபுர், யார் நிராகரிக்கிறார்களோ, பில்லா அல்லாஹ்வை யார் நிராகரிக்கிறார்களோ, ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை யார் நிராகரிக்கிறார்களோ, ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை யார் நிராகரிக்கிறார்களோ, ஓ ருசூலிஹி, அவனுடைய தூதர்களை யார் நிராகரிக்கிறார்களோ, வல் யௌமில் ஆஹிரி, இன்னும் இறுதி நாளை யார் நிராகரிக்கிறார்களோ, மறுமை நாள். அது அழிக்கப்படுவதும் மறுமை நாள்ல வரும், அழிக்கப்பட்டு பிறகு உண்டாக்கப்படுவதும் மறுமை நாள்ல வரும். இந்த 2 நாளையும் நம்பணும். உண்மையில சொன்னா அது 2 நாள். மறுமை நாள்ங்கிறது அழிக்கப்படுறது ஒரு நாள், உண்டாக்கப்படுறது ஒரு நாள். அப்ப அந்த மறுமை நாளை நம்ப வேண்டும். யார் ஒருத்தர் நம்ப மறுக்கிறாங்களோ, அல்லாஹ்வையோ வானவர்களையோ தூதர்களையோ வேதங்களையோ இறுதி தீர்ப்பு நாளையோ ஒருவர் நம்ப மறுப்பாரையானால் ஃபக்கது தல்ல தலாலம் பஈதா, தூரமான வழிகேட்டில் இருக்கிறவன் யாருன்னா அது இவன் தாங்கிறான்ல. அமல்கள்ல குறை வச்சவன சொல்லல, அல்லது வேற வேற மனித உரிமைகள்ல குறை வச்சவனை பத்தி சொல்லல. இதெல்லாம் தப்பு. அமல்கள்ல குறை வச்சா அவன் நன்றி கெட்டவன் அர்த்தம், மனித உரிமையில குறை வச்சா அவன் இரக்கமற்றவன் அர்த்தம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் நன்றி கெட்டவன இரக்கமற்றவன கிடையாது, இவன் தூரமான வழிகேடன் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான் என்றால், நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் ஒருவன் நம்ப மறுத்தால் அவன் தூரமான வழிகேடன். யாரை நம்பணும்? அல்லாஹ்வை, வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, மறுமையினால நம்பணும். ஒருத்தர் யாராவது இதுல எதையாவது நம்ப மறுத்துட்டான் அப்படின்னா அவன் வழிகேடன், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன் என்கிற கருத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித்தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். சூரா பக்கரா 2வது அத்தியாயம் 177வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, லைசல் பிர் அன்து வல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திரும்புவது உங்களுக்கு நன்மை கிடையாதுங்கிறான். இந்த திசையை நோக்கி திரும்புறது இருக்குல்ல, இந்த திசை பக்கம் தலையை திருப்பினா நன்மை, அந்த திசை பக்கம் தலையை திருப்பினா நன்மைன்னு எது நம்பிக்கை இருந்தா அது தப்புங்கிறான்ல. ஒருவேளை அன்றைக்கு அறியாமை கால மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருந்திருக்கலாம். கிழக்கு நோக்கி முகத்தை திருப்பினா நன்மை, மேற்கு நோக்கி முகத்தை திருப்பினா நன்மை. இன்னைக்கு கூட நீங்க மக்கள்கிட்ட இந்த திசைகளை வைத்த மூட நம்பிக்கைகளை பார்க்கலாம். வடக்கு பக்கம் தான் வீடு இருக்கணும், அல்லது தூங்கும் போது வடக்கு பக்கமா தலை வச்சு படுக்கணும், அப்படி வடக்கு அதுக்குன்னு ஒரு நன்மை இருப்பதை போன்று இந்த திசைகளை வைத்து அது சார்ந்த ஜாதகத்தை நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருவேளை இருந்திருப்பாங்க.
அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், கிழக்கு நோக்கி திரும்புறது நன்மை கிடையாதுங்கிறான், மேற்கு நோக்கி திரும்புறது நன்மை கிடையாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலாக்கின்னல் பிர் மன் ஆமன பில்லா. மாறாக எது நன்மை என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, ஒல் யௌமில் ஆகிர் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு, ஒல் மலாயிகா இதுல மட்டும்தான் 2-3வது இடத்துல மாணவர்களை சொல்றான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு, ஒல் மலாயிகா வானவர்களை நம்பிக்கை கொண்டு, ஒல் கிதாப் இன்னும் வேதத்தை நம்பிக்கை கொண்டு. தூதர்மார்களை இதுல கொண்டு வரல, இதுல இந்த வசனத்தில் எதை கொண்டு வரல, இறை தூதர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அல்ல கொண்டு வரல. அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு, வானவர்களை நம்பிக்கை கொண்டு, வேதத்தை நம்பிக்கை கொள்வது நன்மை. அது மட்டுமில்லாமல் ஒன் நபியின ரசூல் என்ற வார்த்தையை சொல்லாம இங்க எப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துறான், நபிமார்களை நபியின்கிற வார்த்தையை சொல்லி அப்படி தூதர்களை நினைவுபடுத்துறோம். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா வார்த்தையும் எப்படி வரும்னா ரசூல்ங்கிற வார்த்தை வரும். அப்ப இறை தூதர்மார்களை நபிமார்களை நம்பிக்கை கொள்வது. அத்தல் மால அலா ஹுப்பிஹி ரவில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீன வபன சபீல் வஸாயிலீன வஃபிர் ரிகாப். இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் சிலருக்காக வேண்டி நன்மை புரியக்கூடியது. எப்படிப்பட்ட நன்மையாக அது யாருக்கு இருக்கணும்னு கேட்டால் உங்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்கள், அது மட்டுமில்லாமல் அனாதைகள், ஏழைகள், வழிபோக்கர்கள், உங்கள்கிட்ட யாசகம் கேட்கக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள், அடிமைகள், இவர்களுக்கு நீங்க தர்மம் செய்யுங்கள், அது நன்மை. அது மட்டுமில்லாமல் வஅகாம ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள், வஆத்த ஸக்கா ஜகாத்தை கொடுங்கள், வல் மூஃபூன பி அஹதிஹிம் இதா ஆஹது நீங்கள் ஒப்பந்தங்களை ஏதேனும் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், வஸாபிரீன ஃபில் பஅஸாயி வதர்ராயி வஹீனல் பஅஸ் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, அது நோய் ரீதியான, உடல் ரீதியான அல்லது மன ரீதியான எந்த துன்பம் வந்தாலும் சரி பொறுமையாக இருப்பது, இது மட்டும்தான் நன்மை. நன்மைக்கு பட்டியல் போடுறான். எது நன்மைனா கிழக்கு நோக்கி திரும்புறது நன்மை இல்லை, மேற்கு நோக்கி திரும்புறது நன்மை இல்லை. எது நன்மை? ஈமான் கொள்வது நன்மை, தர்மம் செய்வது நன்மை, தொழுவது நன்மை, ஜகாத்து கொடுப்பது நன்மை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது நன்மை, பொறுமையாக நடப்பது நன்மை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்கல்லதீன சதகு இவர்கள் தான் உண்மையாளர்கள், ஓ உலாயிக்க ஹுமுல் முத்தகூன் இவர்கள் தான் இறையச்சவாதிகள் அப்படின்னு அல்லாஹ் பட்டியலிடுறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், வானவர்களை நம்ப வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்குது. இப்ப இத்தனை வசனங்கள் திருக்குரானில், இத்தனை பல வசனங்கள் வானவர்களை நம்புவதனுடைய அவசியம் என்ன, நம்ப மறுத்துட்டா நம்ம காஃபிர். வானவர்கள் நம்பல, நம்ம அல்லாஹ்வை நம்பிட்டோம், தூதர்களை நம்பிட்டோம், வேதத்தை நம்பிட்டோம், எல்லாத்தையும் நம்பியாச்சு. வானவர்களை நம்ப மறுத்துட்டா நம்ம யாரு? இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காஃபிர். எப்படி இறைவனை நம்பலைன்னா ஒருவன் நிரந்தர நரகத்திற்குரியவனோ, வானவர்களை நம்பாவிட்டாலும் அவன் நிரந்தர நரகத்திற்குரியவனாகத்தான் பார்க்கப்படுகிறான். ஏன் அப்படி பார்க்கப்படுறான்? நீங்க வானவரை நம்பலைன்னா அந்த வானவரை பத்தி பேசுற குரானை நம்பலைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். குரான்ல ஒரு பகுதி நம்பிட்டு இன்னொரு பகுதி நம்பலன்னு அது என்ன அர்த்தம்? குரானை நம்பல. குரானை நம்பலைன்னா அந்த குரான் யாருக்கு வந்தது? நபி நம்பலன்னு அர்த்தம். குரானையும் நம்பல, நபி நம்பலன்னா அதை கொடுத்த யாரை நம்பல? அல்லாஹ்வையும் நம்பலன்னு அர்த்தம். அதான் அதுக்கான அர்த்தம். அப்ப ஈமான் கொள்வதனுடைய மிக முக்கிய ஒரு அஸ்திவாரமாக நபி அவர்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான், நீங்கள் வானவர்களை நம்ப வேண்டும் என்பதை அந்த வசனம் பேசுவதை பார்க்க முடியுது. ஹதீஸ்ல வானவர்கள் நம்புறதனுடைய அவசியத்தை நீங்க பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமினுடைய முதல் நபிமொழி, ஈமான் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே முஸ்லிம்ல முதல் நபிமொழியாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு முறை ரசூல்லா தன் தோழர்களோடு அமர்ந்து கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வரார். அந்த செய்தி ஆரம்பிக்கும் போது வெளியூருக்காரன் தான் வரும். எதை வச்சு ஒருத்தர் வெளியூருக்காரன் அவங்க முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, அவரை நம்ம இதுவரைக்கும் ஊர்ல பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு பரிச்சயமற்ற ஒரு நபர். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு வெளியூருக்காரன்னு போட்டு அறிவிச்சிட்டார். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். பொதுவா பாலைவன பகுதி அன்றைய கால அவங்களுடைய சூழ்நிலை, இந்த பயணத்துல வந்தாங்கன்னு இங்க பரட்ட தலை இருக்கும், அவங்க முகமெல்லாம் புழுதி படிஞ்சிருக்கும், ஆடையெல்லாம் அழுக்கா இருக்கும். ஆனா வந்தவர் எப்படி இருந்தார் தெரியுமா? பக்கத்து வீட்டுல ஏதோ குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ்ஷா பெருநாளைக்கு இப்போ வந்தா எப்படி வருவா அப்படி வந்திருக்கிறாங்க. நல்ல அழகா தலையை வாரி குளிச்சு வெண்மையான ஆடையை அணிந்து விட்டு ஒருவர் வந்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தார். பார்க்க நல்ல மாப்பிள மாதிரி இருந்தார். வந்தவர் என்ன பண்ணார்னா, ரசூல்லா பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார். நபி அவர்களுடைய தொடை முட்டு பகுதியோட இணைச்சு, தன்னுடைய தொடை முட்டு பகுதி இணைச்சு நெருக்கமா உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து சில கேள்விகளை கேட்டாங்க. ஃபக்பிர்னி அனில் இஸ்லாம், ஃபக்பிர்னி அனில் ஈமான், ஃபக்பிர்னி அனில் இஹ்சான். ஒரு 3 கேள்வி. இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன,
அழகிய முறையில் வழிபடுவதுனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்கறாங்க. இஸ்லாம்னா என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைன்னு ஏத்துக்கணும். முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஷஹாதத்தை மொழியணும், தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், அதே மாதிரி ஹஜ் செய்யணும், நோன்பு வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டாவது கேள்வியா கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்தவர் என்ன பண்றாரு? சதக்த, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உண்மையை சொல்லிவிட்டீர்கள். பக்கத்துல வந்து உட்கார்ந்தவர் கேள்வி கேட்க வந்தார். சில பேர் கேள்வி கேட்பாங்க மார்க்க ரீதியா, அதை மார்க்க ரீதியாக தெரிந்தவர்கள் அதற்கான பதிலையும் கொடுப்பாங்க. பதில் கொடுத்தோம் நீங்க உண்மையை தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்றோம்னா ஆல்ரெடி அவர் பதில ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான்னு அர்த்தம். அதனால அர்த்தம் தெரியாம கேட்கறது வேற. இவர் எப்படி வந்து கேட்கிறாரு? ஆல்ரெடி பதில் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறாரு. இஸ்லாம்னா என்னன்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தா என்ன பண்றாங்க? சதக்த, நீங்க உண்மையை தான் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். கேள்வியும் அவர் தான் கேட்டாரு, பதில வாங்கிட்டு என்ன பண்றாரு? உண்மையை சொல்லிட்டீங்கிறாரு. வித்தியாசமா தெரியுது சஹாபாக்களுக்கு. ரெண்டாவது அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஃபக்பிர்னி அனில் ஈமான், ஈமான்னா என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் துக்மின பில்லாஹ், அல்லாஹ்வை நீ நம்பணும், ஓ மலாயிகத்திஹி, வானவர்களை நம்பணும், ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்பணும், ஒரு ருசூலிஹி, அவன் தூதர்களை நம்பணும், ஒல் யௌமில் ஆகிர், இறுதி நாளை நம்பணும், ஓ துக்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கதிர் விதி அடிப்படையில் தான் நடக்கிறது என்று நீங்க நம்பணும். 6 நம்பிக்கை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வை, வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, மறுமை நாளை, விதியை 6 நம்பிக்கை நம்பணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு அவர் என்ன பண்றாரு? சதக்த, நீங்க உண்மையைத்தான் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தடுத்த கேள்வி நடக்குது, இதெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்ப அவர் புறப்பட்டு போறார். வந்தாரு, கேள்வி கேட்டார். ஒரு 4 கேள்வி கிட்ட கேட்டிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் பதில் பண்ணோன்னு ஒவ்வொரு கேள்விக்கு என்ன சொல்றாங்க? நீங்க உண்மையை சொன்னீங்க, உண்மையை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். போன உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? உமர் ரதியல்லாஹு அன்ஹு அழைச்சு, உமர் இங்க வாங்க, இப்ப வந்தவரை பாத்தீங்கன்னா கூட்டு வாங்கங்கிறாங்க. அவர் போயிட்டாரு. கொஞ்ச தூரம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு போறாங்க, அங்க ஆளையே காணும். அவ்வளவு ஸ்பீடெல்லாம் ஒருத்தர் போயிருக்க முடியாது. போய் பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்த மனுஷன் எங்க போனான்னு தெரியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியில சொல்றாங்க, அத்தத்ரி மனிசாயில், உமரே கேள்வி கேட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கிறாங்க. அப்ப உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னஹு ஜிப்ரீல், வந்தவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறாங்க. அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர் வந்ததற்கான காரணம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வந்திருக்கிறாங்க. இது ஆரம்ப சூழ்நிலை. சஹாபாக்கள் நிறைய பேர் மார்க்க ரீதியா கேள்வி கேட்க பயந்தாங்க, தயங்கினாங்க. அப்ப நீங்க கேட்கல, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? வானவர்களை அனுப்பி நீங்க போய் கேளுங்க, அவர் பதில கொடுப்பார். இப்படி மார்க்கம் போய் சேருமா இல்லையா என்று அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது. அப்ப இந்த செய்தியில ஈமான்னா என்னங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கறாங்க. இந்த 6 விஷயத்தை நம்புறதுக்கு பேர் தான் ஈமான். ஒருத்த நம்பிக்கை இல்லைன்னா அவன் என்ன அர்த்தம்? அவன்கிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமான் இல்லைன்னா குஃபர் இருக்குன்னு அர்த்தம். இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறி விட்டான், இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்கிற கருத்தை இந்த செய்திகள் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. எனவே வானவர்களை நம்புறது சாதாரண நம்பிக்கை கிடையாது. வானவர்கள் உண்டா? அது உண்டுங்கிறாங்க, நம்மளும் நம்ம நம்பிட்டு போவோம். இப்படி கிடையாது. அல்லாஹ்வை எப்படி நம்புறோமோ வானவர்கள் அப்படி நம்பணும். அல்லாஹ் இருக்கிறான் நம்புறோம்ல, வலுவா நம்புறோம். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, வேதத்தை சொன்னாங்கன்னு எப்படி நம்புறோம்? அப்படி ஒரு நம்பிக்கையாக வானவர்கள் உண்டு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க என்பதை அழுத்தம் திருத்தமாக சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் வானவர்களை நம்ப வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. சரி, இப்ப வானவர்கள் நம்புறோம்னு ஆயிடுச்சு. இவங்க படைப்புல இருந்து இஸ்லாம் சொல்லி தருது ஒவ்வொரு விஷயமா. வானவர்கள் தான் முதல்ல படைக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற புரிந்து கொள்ள முடியுது. அதாவது உயிர் உள்ள அடிப்படையில எடுத்துக்கொண்டால் யாரு முந்தைய படைப்பா இருந்திருப்பாங்க? வாய்ப்பு இருக்கு, வானவர்கள் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரதுக்கு முன்னாடி வானவர்கள் அந்த சபையில இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் வானவர்கள்ட்ட பேசி இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம தெரிந்து கொள்வோம். அப்ப வானவர்கள் ஒரு முந்தைய படைப்பு, மனிதர்களுக்கெல்லாம் முன்னாடி உள்ள ஒரு முந்தைய படைப்பு. இவங்கள் அல்லாஹ் எப்படி படைச்சான்? அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பை கொண்டு வரதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவைகள்லாம் கிடையாது. ரா மெட்டீரியல் இருந்தாதான் ஒன்று உருவாகும். மனுஷன் ரா மெட்டீரியல் இல்லாம சும்மா வராது. எந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஃபேன் தயாரிக்கணும், ஒரு போன் தயாரிக்கணும், ஒரு வாட்ச் தயாரிக்கணும், ரா மெட்டீரியல் தேவை. இன்னென்ன பொருள் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சாதான் அந்த பொருள் வரும். சும்மா அதுவா உருவாகுமான்னு கேட்டா உருவாகாது. அல்லாஹ் உருவாக்குவான்.
இறை படைப்புக்கும் மனுஷ படைப்புக்குள்ள வேறுபாடு தான். நம்ம எதையாவது பொருளை வச்சு மாத்தி திணிச்சு என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை உருவாக்குவோம். அல்லாஹ் எதுவுமே இல்லாம கொண்டு வருவான். முழு துனியாவுமே அப்படித்தானே கொண்டு வந்தான். நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எப்படி பண்ணான், ஒண்ணுமே இல்லாம கொண்டு வந்தான். ஆனால் சில படைப்பு என்ன செய்வான்னு கேட்ட, ஒரு பொருள்ல இருந்து அந்த படைப்பு உருவாக்குவோம். இதுவும் அல்லாஹ்வுடைய பண்புல ஒண்ணு. எல்லா பொருளையுமே எதுவுமே இல்லாமல் உருவாக்குன அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு சில படைப்புகளை மட்டும் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்றை உருவாக்குகிற ஒரு பண்பு அல்லாஹ்ட்ட உண்டு. அப்படி மனிதனை களிமண்ல அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஜின்களை ஒரு படைப்பு நெருப்பை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நீங்க பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம் 2996 நபிமொழி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குலிக்கத்தில் மலாயிகா மின் நூர், வானவர்கள் வெளிச்சத்தில் ஒளியில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். வானவர்கள் அல்லாஹ் எதிலிருந்து படைக்கிறான், வெளிச்சத்தில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். அதே போன்று குலிக்கல் ஜான்னு மின் மாரிஜி மின்னார், ஒரு கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்புல இருந்துதான் ஜின்கள், அதுதான் ஜானுங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. ஜின்கள் கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆதமு மிம்மா உசிஃப லக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு தெரிந்ததை போன்றுதான் அவர்கள் களிமண்ணால், சுடப்பட்ட களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. நம்ம வானவர்களுடைய படைப்பு, அதனுடைய ரா மெட்டீரியல் என்ன, ரா மெட்டீரியல் வச்சு படைக்கணும் அவசியம் கிடையாது. அல்லாஹ் எதையுமே ரா மெட்டீரியல் வச்சு தான் படைக்கிறது கிடையாது. பூமியை படைச்சான், ஒரு இந்த பொருள் இருந்து அப்படி மாத்துவோம், அப்படியே படைச்சான். அல்லாஹ் மத்த ஜீவராசியை படைச்சான், இதுல இருந்து அதை மாத்துவோம், அப்படியே படைச்சான் கிடையாது. அர்ஷ படைச்சான், தண்ணீரை படைச்சான், எழுதுகோலை படைச்சான், இதுல இருந்து அது அப்படின்னு கிடையாது. எல்லா பொருளுமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. ஆனால் சில பொருள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றில் இருந்து இன்னொன்றை உருவாக்குகிற பண்பும் அல்லாஹ்ட்ட இருக்குன்ற அடிப்படையில் மனிதர்களை களிமண்ணில் இருந்து படைக்கிறான். அதே போன்று ஜின்களை நெருப்பில் இருந்து படைக்கிறான். வானவர்களை ரசூலுல்லாஹ் நூறுங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க, ஒளியில் இருந்து படைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு இப்போ மனிதனை மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாங்கிற அந்த செய்தி நீங்க பாத்தீங்கன்னா, மண்ணில் என்னவெல்லாம் தாது பொருட்கள் மூலக்கூறு இருக்குதோ அதே விகிதாச்சாரத்தில் மனுஷ உடம்புல இருக்கு. மண்ணில் மெக்னீசியம் இருக்குதா, மனுஷ உடம்புல உண்டு. மண்ணில் கால்சியம் இருக்குதா, மனுஷ உடம்புல இருக்கு. மண்ணில் இரும்பு சத்து அயன்ங்கிறது இருக்கு, மனுஷ உடம்புல இருக்கு. என்னவெல்லாம் மண்ணில் இருக்குதோ அத்தனை எதுல இருக்குது, அதே விகிதாச்சாரம். இந்த விகிதாச்சாரத்தில் கூட மாற்றம் கிடையாது, பெர்சன்டேஜ் கூட அதே மாதிரி இருக்கும். இவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த மண்ணில் இருக்குன்னா மனுஷ உடம்புல அதே மாதிரி தான் இருக்கிறான். அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்றைக்குள்ள அறிவியல் உலகம். அப்ப அது மாதிரி இந்த நெருப்பு ஒளியிலிருந்து வானவர்கள் படைக்கப்பட்டாங்கன்னா அதுல ஏதோ ஒரு அறிவியலை கூட அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். ஏனென்றால் திருக்குரானில் ஒரு செய்தி வருது, வானவர்கள் பூமியில இருந்து அல்லாஹ் கிட்ட மேலேறி செல்லக்கூடிய காலம் இருக்குது, அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாள், நாம கணக்கிடக்கூடியது 1000 வருடங்களுக்கு நிகரானது அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு உலகம் கண்டுபிடிச்சிருக்குது, இருக்கிறதுலயே மிக விரைவான ஒரு பொருள்னா அது லைட் தான். லைட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் கிலோமீட்டர் கணக்கு வைப்போம்ல, கிலோமீட்டர் மைல் கணக்கு அப்படின்னு வைப்போம். பூமியை கடந்து உள்ளதை கிலோமீட்டர்ல கணக்கு வைக்க முடியாது, சும்மா சொல்லிக்கலாம். பூமியில இருந்து சூரியன் 15 கோடி கிலோமீட்டர், நம்மள போய் டேப் வச்சு அளந்துட்டு வந்தோம் கிடையாது. அப்ப எதை வச்சு இது அத்தனை கோடி கிலோமீட்டர், இது இத்தனை கோடி கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா இந்த லைட் ஸ்பீடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் உண்டு. ஒளி என்ன செய்யணும் கேட்டா, எல்லா பொருளை விட மிக விரைவாக பயணிக்கக்கூடியது. ஒரு நொடி பொழுது கிலோமீட்டர் 1000 கோடி கிலோமீட்டர்கள் எல்லாம் கடந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விரைவு பொருள் தான் இது ஒளி, வெளிச்சம், விளக்கு. அந்த ஒளியுடைய வேகத்தை தான் இன்றைக்கு உலகத்துல அதிவேகமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அதை கூட அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலமாக நினைவுபடுத்தலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீங்கள் கணக்கிடுவதை போன்று 1000 வருஷத்துக்கு நிகரான ஒண்ணுல தான் அவங்க ஒரு நாள்ல போறாங்க. நம்ம போய் எவ்வளவு நாள் ஆகும், 1000 வருஷம் வாழவாது முடியுமா, வாழ கூட முடியாது. 1000 வருஷம் போகக்கூடிய டிராவல் அவங்க ஒரு நாள்ல போயிருவாங்க. அப்ப ஒளியின் வேகத்தை தான், அந்த அறிவியலை தான் இதுல நினைவுபடுத்துறானோ என்று நம்மளை நினைக்க வைக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை இந்த செய்தியில நமக்கு சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று வானவர்களை பொறுத்தவரை அவர்கள் படைப்புல, உருவ அமைப்புல நம்மளை விட்டு கொஞ்சம் வேறுபட்டவங்க. நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவங்க எப்படி இருப்பாங்க ரசூலுல்லாஹ் சொல்லல. அவங்களுடைய முகம் இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும் சொல்லல. கைகள் கால்கள் இப்படிலாம் இருக்கும்ல மார்க்கம் சொல்லி தரல. ஆனா நம்மளை விட்டு வேறுபட்டவங்க என்பதை திருக்குரானில் ஒரு வசனத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்,
அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படி படைச்சான் அல்லாஹ்? ஃபாத்திர்னாலும் படைச்சவன், காலிக்னாலும் படைச்சவன். இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள சின்ன டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டா, காலிக்னா வெறும் படைப்பவன், அவ்வளவுதான். உண்டாக்குபவன், படைப்பவன், தயாரிப்பவன் அர்த்தம். ஃபாத்திர்னா என்ன தெரியுமா? ரோல் மாடலே கிடையாது, முன்மாதிரியின்றி படைப்பவன். இந்த பிளைட்ல இன்னைக்கு ஓட்டுறோம்ல, மனிதர்கள் ஓட்டுறாங்க, பயணிக்கிறோம். இந்த பிளைட்டுக்கான ஆரம்பத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா ரைட் பிரதர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்க. நீங்க படிச்சிருக்கலாம். அவங்க எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா, பறவையை பார்த்தான், பறவை பறக்கணும், நம்மளால ஏன் பறக்க முடியாது, நம்ம அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிச்சதை இன்னைக்கு வந்து நவீன யுகத்துல வந்து பிளைட்டா வந்து நிக்குது. நம்ம எந்த பொருளை கண்டுபிடிச்சாலும் ஒரு பொருளை வச்சுதான் முன்மாதிரியை எடுத்து தான் இன்னொரு பொருளை கண்டுபிடிப்போம். ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. பூமியை படைச்சான வேற ஒரு பூமியை பார்த்தா படைச்சான். பூமினா இப்படிதான் இருக்கும், ஆப்பிள் இப்படிதான் இருக்கும், மாதுளை இப்படிதான் இருக்கும், அன்னாச்சி பழம் இப்படிதான் இருக்கு. அவனுக்கு என்ன தோணுச்சோ அது படைச்சிட்டான். முன்மாதிரியே கிடையாது. எதையுமே பார்த்து படைக்கிறது இல்லை, அவனுக்கு தோணுனதை படைப்பான். அப்படி படைச்சதுதான் இது. அதனால தான் ஃபாத்திர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா, அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஜாயிலில் மலாயிகா, வானவர்களை அல்லாஹ் அமைக்கிறான். ருசூலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா, இந்த வானவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இரண்டு இரண்டாகவோ மும்மூன்றாகவோ நான்கு நான்காகவோ இறக்கைகள் இறகுகள் உள்ளவர்களாக இந்த வானவர்களை அல்லாஹ் ஆக்குகிறான். வானவர்களுக்கு என்ன இருக்குன்னு ஆயிடுச்சு? ரெக்க உண்டுன்னு ஆயிடுச்சு. வானவர்களுக்கு குறைஞ்சது 2 ரெக்கையாவது இருக்குங்கிறத இந்த வசனம் சொல்லுது. 2 இருக்கும். சில வானவர்களுக்கு மும்மூணால வைப்பான், சில வானவர்களுக்கு 4 4ஆக வைப்பான். நீங்க பாருங்களேன், மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அப்படித்தான். இல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மனுஷங்களுக்கு 4 கண்ணு, இப்பதான் 2 ஆயிடுச்சு அப்படியே சொல்ல முடியும். உயரம் வேணா குறைஞ்சிருக்கும், அழகு வேணா குறைஞ்சிருக்கும், எது மாறாது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எல்லா மனிதர்களுக்கும் ஒரு 10 கை இருந்துச்சு, இப்பதான் நமக்கு எல்லாம் குறைஞ்ச எத்தனை கை வந்துட்டு? 2 கை வந்துட்டு அப்படியே சொல்லுவோம். நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டாங்களோ, கியாமத் நாள் கடைசியில வரக்கூடிய பிள்ளையும் அப்படிதான் வரும். அதே மாதிரி 2 கண்ணு, 1 மூக்கு, 2 காது, 1 வாய், இப்படியே தான் பிள்ளை இருக்கும். வானவர்கள்ங்கிறது ஒரு படைப்பு தானே, ஒரே மாதிரி இருக்கணும்ல. அல்லாஹ் அப்படி இல்லைங்கிறோம். நான் இஷ்டத்துக்கு படைக்கிறேன். எப்படி அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, யஸீது ஃபில் கல்கி மா யஷா, நாடியதை படைப்பில் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். மாணவர்கள் தான், சிலருக்கு 2 இருக்கும், சிலருக்கு 4 இருக்கும், சிலருக்கு 6 இருக்கும், 50 இருக்கும், 100 இருக்கும். வித்தியாசமான ரெக்கைகளை கொண்டு அல்லாஹ் வானவர்களை படைக்கிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்பதை சூரா ஃபாத்திரினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே வானவர்கள் என்பவர்கள் இறக்கைகள் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அத ஹதீஸ்ல நீங்க ஒரு செய்தி பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமினுடைய 174வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை ரசூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ஜிப்ரீல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள். லஹு 600 ஜனாஹ், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கை இருப்பதை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி தான் இப்னு மஸ்ஊதுக்கு தெரியுது. இப்னு மஸ்ஊத் சும்மா சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்னமா சொல்லி இருக்கிறாங்களா, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தேன், எத்தனை ரெக்கை இருந்துச்சு? 600 ரெக்கை இருப்பதாக நான் பார்த்தேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் 2 முறை தன் வாழ்நாள்ல ஒரிஜினல் தோட்டத்தில் பார்த்திருக்கிறாங்க. பல முறை சந்திச்சிருக்கிறாங்க, பல முறை பேசியிருக்கிறாங்க, மேராஜ் பயணம் போயிருக்கிறாங்க. எங்கவெல்லாமோ அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காட்டுவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஒரிஜினல் தோற்றத்தில், அவங்களுக்குரிய தோற்றத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவத்தை பார்த்தோம். முஸ்லிமினுடைய முதல் செய்தி வந்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மனித உருவத்துல அழகா வெண்மையான ஆடையை போட்டு தலையெல்லாம் சீவி நல்ல ஒரு புது மாப்பிள்ளையை போன்ற ஒரு தோற்றத்துல வந்து உட்கார்ந்து சில கேள்விகளை கேட்டு பதிலை அறிந்து கொண்டு போனாங்க. அப்படி பார்த்தோம். அப்ப அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கே உண்டான ஒரு ஒரிஜினல் தோற்றம் உண்டு இல்ல, அந்த தோற்றத்தை நபி அவர்கள் தன் வாழ்நாள 2 முறை பார்த்திருக்கிறாங்க. 2 முறை. அது என்ன மாதிரி சூழ்நிலையில் பார்த்தாங்கிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம தெரிந்து கொள்வோம். அப்போ வானவர்களுக்கு ரெக்கைகள் இருக்கிறது என்பது உறுதி. குறைஞ்சது 2 ரெக்கை இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், 8 இருக்கும், எப்படினாலும் வைப்பான். அதுல அதிகபட்சம்ங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லல. 600 தான் அதிகபட்சம், அதுக்கு மேல கிடையாதுன்னு சொல்லல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு 600 ரெக்கை இருக்கு. 600 ரெக்கை உடையவர்களாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பார்த்தார்கள் என்ற செய்தி
சஹீஹ் முஸ்லிமினுடைய 174வது நபிமொழியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த வானவர்கள் என்பவர்கள் இது என்னன்னா குர்ஆன் ஹதீஸ் சொல்லல, இந்த அடிப்படை நமக்கு உணர்த்துது. எதை உணர்த்துது? வார்த்தை அளவுல இல்ல, அந்த அடிப்படை நமக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா, இவர்கள் பெற்றோர்களால் வந்தவர்கள் அல்ல, இவர்கள் தங்கள் இனத்தை தாங்கள் உருவாக்கக்கூடியவர்களும் அல்ல. இப்ப நம்மள பெற்றோர்கள் வந்தவங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் படைச்சான். அதுக்கப்புறம் அவங்களே தங்களுடைய இனத்தை உருவாக்குனாங்க. இப்போ 840 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தனித்தனி படைப்பால கொடுக்கல. உங்களை இப்படி தனியா வேற படைக்கணும், அப்துல் காதர் அப்படி படைக்கணும், ஆமினாவை அப்படி படைக்கணும் அப்படின்னு தனித்தனியே படைக்கல. எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பா இருந்தாலும் இந்த இனத்தை இந்த இனமே உருவாக்குச்சு. அதை இனப்பெருக்கம்ங்கிறது. இந்த இனப்பெருக்கங்கிறது யார்கிட்ட கிடையாது? வானவர்கள்ட்ட கிடையாது. அந்த குணாதிசயத்தை எல்லாம் விட்டு அவங்க வேறுபட்டவங்க. இவங்களுக்கு தாய் தந்தை கிடையாது, மனைவி பிள்ளைங்க கிடையாது, அது மாதிரியான ஆசாபாசங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த வானவர்கள். இப்ப இந்த வானவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப மனிதர்களை சொல்லிடலாம்ல, இப்ப 840 கோடி பேர் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இத்தனை ஆயிரம் கோடி பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் இத்தனை ஆயிரம் கோடி பேர் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு அமௌண்ட் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்ல இருந்தாங்கன்னு சொல்லிட வாய்ப்பு இருக்கு. வானவர்கள் இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அது கற்பனைக்கு எட்டாத ஒரு எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை நம்ம லிஸ்டுக்குள்ள கொண்டே வர முடியாது. இந்த இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வரையறுக்க முடியாத காரியம், கணக்குக்குள்ளே அடங்காத, அதெல்லாம் அடங்காத. மனிதர்கள் கணக்குக்குள்ள அடங்கக்கூடியவர்கள், வானவர்களை கணக்குக்குள்ள கொண்டு வர முடியாது. அல்லாஹ்க்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு. மனித கற்பனைக்குள்ள அந்த கணக்குக்குள்ள கொண்டு வர முடியாத அளவிற்கு வானவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி ஒரு செய்தி நமக்கு சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடியுது. சஹீஹ் புகாரி 3207வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் மேராஜ் பயணம் போறாங்க. ஒவ்வொரு வானத்துல ஒவ்வொரு நபியை சந்திக்கிறாங்க. அதுல இறுதியாக ரசூல்லா பார்த்தது அதாவது நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பார்க்கறாங்க. அவங்க ஒரு சுவற்றின் மீது சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, நபியே மகனே வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கறாங்க. அந்த சலாம்லாம் சொல்ற செய்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஃபஸஅல்து ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல்ட்ட கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டேன். ஃபகால ஹாதல் பைத்துல் மஅமூர், இவங்க சாஞ்சு இருக்கிறாங்களே இது என்னன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இது பைத்துல் மஅமூர். பைத் என்றால் அது பொதுவா வீடு என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டாலும் பள்ளிவாசலை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. வானத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. எங்க இருக்குது? வானத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசலுக்கு பேரு பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசல். அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ச்சியா சொல்றாங்க, யுஸல்லி ஃபீஹி குல்லி யௌமின் 70,000 மலக். இந்த பள்ளிவாசல்ல ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் நின்று தொழுவார்கள். அவ்வளவு பிரம்மாண்டம். இப்போ நம்ம பள்ளிவாசல் நம்மளாம் எத்தனையோ பள்ளிகளை பார்த்திருக்கிறோம். அந்த பள்ளியில 1000 பேர் இருப்பாங்க, 2000 பேர் நிற்பாங்க. இந்த பள்ளியினுடைய அமைப்பு எப்படின்னா 70,000 பேர் இருப்பாங்க. நம்ம நினைக்கலாம் இது என்ன பெரிய பிரம்மாண்டம், காபத்துள்ளால 35 லட்சம் பேர் நிற்கிறாங்க, அதை விட அது பெரிய பள்ளி அப்படின்னு நம்ம நினைப்போம். மனித உருவ அமைப்பை வானவர்கள் உருவ அமைப்போட வச்சு நம்ம ஓத விடக்கூடாது. ஏனென்றால் சில செய்திகள்லாம் வருது, வானவர்களுடைய உருவங்கிறது கற்பனைக்கு எட்டாத உருவம். அதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்க்கலாம். அப்ப அந்த வானவர்கள் ஒரு நாளைக்கு 70,000 பேர் ஒரு பள்ளியில பைத்துல் மஅமூர்ல போய் நின்று தொழுவாங்களாம். 70,000 பேர் அந்த பள்ளி முழுமை அடைஞ்சிரும். இந்த 70,000 பேர் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் இதா ஹரஜு, அவர்கள் வெளியேறினால் லம் யஊது இலைஹி ஆகிர மா அலைஹிம், இவர்கள் மீண்டும் திரும்பி அந்த பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. இவங்க வந்தது இதுவே கடைசியா இருக்கும். இன்னைக்கு 70,000 பேர் உள்ள போவாங்க, வழிபடுவாங்க அல்லாஹ்வை. வழிபட்டுட்டு அன்னைக்கு நாள் முடிஞ்சோன்னு வெளியே வரணுங்கிறத ரூல். ஏன்னா அடுத்த நாள் இன்னொரு 70,000 ரெடியா நிக்கிறாங்கல்ல, இவங்க வெளியே வருவாங்க. இவங்க வெளிவரது தான் கடைசி. இதுக்கப்புறம் இவங்க நினைச்சாலும் உள்ள போக முடியாது. ஒரு நாள் தான் வாய்ப்பு. அவங்க படைக்கப்படுறது ஒரே ஒரு நாள். ஒரு நாளைக்கு 70,000 பேர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க, எக்ஸிட் ஆயிட்டாங்க. நாளைக்கு வேற 70,000, மறுநாள் இன்னொரு 70,000, தினம் 70,000 மாணவர்கள் இங்க தொழுது கொண்டே இருக்கிறாங்க. மனிதன் படைக்கப்பட்ட காலமே கோடி வருஷம் ஆகுதுங்கிறான். மனுஷன் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் வானவர்கள் படைக்கப்பட்டுட்டாங்க. அவங்க படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த பள்ளி இருந்திருக்கும். இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி வருஷம் அல்ல அந்த பள்ளிக்குன்னா, அந்த பள்ளிக்கு மறுமை நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிடையாது. அது ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. அது எத்தனை கோடி வானவர்கள் வர போறாங்க, இருக்க போறாங்க, அதை பற்றி எண்ணிக்கை இந்த செய்தியை சொல்லுது. நம்ம கற்பனை கட்ட முடியாது. அல்லாஹ்க்கு தெரியும். ஒவ்வொன்றினுடைய அளவுகளை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். வானவர்கள் எண்ணிக்கை இவ்வளவு பேர், இத்தனை கோடி பேரு, இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை லட்சம் கோடி அப்படின்னு வரையறுக்க முடியாத அளவிற்கு
எண்ணிக்கையில் மிக பிரம்மாண்டமானவர்கள் இந்த வானவர்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இது அல்லாமல் நம்மளே ரசூலுல்லாஹ் சொன்ன வானவர்களுடைய பணிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வானவர்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருப்பாங்க நமக்கு தெரியும். வானவர்கள் நன்மை தீமை எழுதுறதுக்கு வானவர்கள் இருக்கிறாங்க, முன்னும் பின்னும் பாதுகாப்பதற்கு வானவர்கள் இருக்கிறாங்க, மலக்குள் மௌத் என்று வானவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனை சுத்தியே ஏராளமான வானவர்கள் அல்லாஹ் எப்போதும் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும். அப்படி கணக்கு போட்டு பார்த்தாலே வானவர்கள் என்ன பண்ண முடியாது, நம்ம வரையறைக்குள்ள கொண்டு வரவே முடியாது. வரையறைக்கு எட்டாத வகையில் தான் எண்ணிக்கைகள் கொண்டவர்களாக இந்த வானவர்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த தகவல் என்ன அப்படின்னா, வானவர்களை நம்ப வேண்டியதுடைய அவசியம். திருமறை குர்ஆன் வானவர்கள்னா யாரு, அவங்களை ஏன் நம்பணும், நம்புறது ஈமான்ல எவ்வளவு முக்கியம், ஒருவேளை நம்பலைன்னா அவன் தூரமான வழிகேட்டில் இருக்கிறான் அப்படிங்கிற செய்திகளை பார்த்தோம். அதே போன்று இந்த வானவர்களுடைய படைப்பு ஒளியால் ஆனது, வெளிச்சத்தால் அல்லாஹ் அமைத்தான் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போன்று இந்த வானவர்களுக்கு ரெக்கைகள் உண்டு என்று அல்லாஹ்வும் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் பார்த்தேன் 600 ரெக்கைகள் அப்படின்னு சொன்ன செய்திகளை நம்ம பார்த்தோம். அதே போன்று இந்த வானவர்கள் எண்ணிக்கை வரையறுக்க முடியாத அளவிற்கு தாறுமாறான எண்ணிக்கைகளை கொண்டவர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் மிஅராஜ் பயணம் சென்றிருக்கும் போது பைத்துல் மஅமூர் என்கிற பள்ளிவாசலை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேள்வியாக கேட்கும் போது நபி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை இத்தனை பல செய்திகள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் வானவர்களுடைய பண்புகள் என்ன, அவங்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் என்ன, அதுல நம்ம என்னெல்லாம் நம்ம நம்பி வச்சிருக்கிறோம், அல்லாஹ் ரசூல் அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தினுடைய தொடர்ச்சியில நம்ம பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இளைஞர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதுல உங்கள் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை, ஆண்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் சூரா நிசா 4வது அத்தியாயத்தின் முதல் 50 வசனங்கள் அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அந்த வசனங்களை படிச்சுட்டு வாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.